ஹாய், நான் இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் புலாவ் ரொம்ப நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு ஒரு ஃபுல் தேங்காவை வந்துட்டு நான் திருவி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக வெறும் தேங்காய் பால் தான் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணுன்றது இல்லை, நல்லா தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வெறும் கேரட், பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி, ஒரு ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரம் அதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா புதினா அண்ட் கொத்தமல்லி போட்டிருக்கேன். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேனில் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ளேம் இருந்துச்சுன்னா கருகிரும். அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்துட்டு நம்ம பன்னீரையும் வந்து லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து அந்த பன்னீரில் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பன்னீரையும் ஓரளவுக்கு டாஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் குக்கிங்க்கு. அதுக்கப்புறமா அதே போர்ஷன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, கல்பாசி இதெல்லாமே நான் வந்து அரைச்சி போடுவேன். அப்போ தான் வந்துட்டு வாயில் தட்டுப்படாது, வேஸ்ட்டும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகா, உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. ஸோ நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், அது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு 70 to 80% வெங்காயம் குக் ஆனும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் ஓரளவு குக் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை வாசம் போடுற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாமே அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் ஆனியனும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் அண்ட் பீன்ஸ். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 3-4 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நல்லா அந்த உப்பு கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த பீன்ஸ் அண்ட் கேரட் வதங்க விடணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா அண்ட் கொத்தமல்லி இதில் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறோம். பன்னீர் இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன். அதுக்கப்புறமா கேஷ்யூ போடுறேன். இது ஆல்ரெடி நம்ம குக் பண்ணதுனால ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்னுமே போட்டிருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆனதுக்கு சாதத்தோடையே குக் ஆகிடும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு போயிட்டுருக்கேன். அதையும் இதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கலந்த உடனே ரொம்ப குக் பண்ண வேண்டாம். 4 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணின்ற தேங்காய் பால்ன்ற மாதிரி நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் எடுத்து விட்டோன்னா நம்மளோட இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யம்மியான தேங்காய் பால் புலாவ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.